உங்க அப்பாவோட அப்டாப்ஸ்மி ரிப்போர்ட் இருக்கா? அங்கிள் ஃபோன் ஆஃப்ல இருக்குங்க. சாரிப்பா, மன்னிச்சுக்க. எனக்கு ஏன் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது ஓகேண்ணா, வீட்டில் சொல்லி வளர்க்கீரை நிறைய வச்சு சாப்பிடு, ஞாபகம் வரும். இளமை திரும்புதே. இந்த ரூம் வரும்போது மட்டும் சத்தமே போடக்கூடாது. உள்ள அவர் இருக்காரு. யாருண்ணா? டேய், அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல பார்த்து வாடா. கெட் ரெடி வித் மீ. இப்ப என்ன பண்ண சொன்னா? என்ன டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சுத்தியாசத்துல கடத்தி போயிட்டாங்க. அதை காப்பாத்துறதுக்கு யார் அனுப்புறது? நான் போறேனா? நீ வேணாப்பா, நீ வேணாம். நீங்க வாங்கடா. அப்ப நான் போய் கெட் ரெடி திங்க் பண்றேன். சரி போப்பா, போயிட்டு நம்ம சுத்தியை காப்பாத்திடுவாங்கப்பா. வாழ்த்துக்கிறேன். 20 பாடி வந்துருச்சு. எப்படி டிஸ்போஸ் பண்றதுனே தெரியலையே. பாஸ், பசமா கல்ல கட்டி கடல்ல இறங்கிடலாம் பாஸ். மூளைக்கு வெட்டி போட்டுடலாம் பாஸ். பாஸ், பேசாம நம்ம இடத்துல போச்சிடலாம் பாஸ். அதெல்லாம் ஏன் நீ சொல்ற? போய் சத்யராஜை கூட்டு வா. பாஸ், சுருதிகாசனை காப்பாத்தியாச்சு. சூப்பர். ஏடா அப்புறம் எப்படி கூப்பிடுற? திருப்பி அவங்களே கூட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொன்னேன். சுந்தரி அக்கா கடையில தான் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சான், கூட்டு போயிட்டான். ஷிட். உன் மேன்சனுக்கு கால் பண்ணி இது வரைக்கும் யாராவது கூலி நம்பர் சொல்லியிருக்காங்களா? யாருமே சொன்னது கிடையாது. அப்படி சொல்றவங்க தான் அவன் பொண்ணான் அப்படின்னு சத்யராஜ் சொன்னார். அது ஏன்டா முதல்ல சொல்ல? செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. காமெடி. அடிங்க அம்மா அழகா. எனக்கே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எப்பா படம் முடியறதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் போ. ஓகே. அவன் உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஏமாந்துட்டேன்னு நினைக்காது. அதுக்கு தானே கேமியோ வந்திருக்கா. அரங்கம் அதிரட்டுமே.